பேர் கார்த்திக். எனக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த ஷோல்டர், ரைட் ஷோல்டர் வந்து நடந்துருச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆகும்போதே ஒரு மாதிரி நடந்துருச்சு. ஸோ நான் நார்மலாக ப்ரெஷர் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா அடிக்கடிக்கு ஒரு ஷோல்டர் ஒரு நார்மலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க வந்து நான் ஆயில் மசாஜ் அது மாதிரி பண்ணிட்டு பண்ணாங்க. ஸோ ஒரு 1 மந்த் 2 மந்த் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சு. ஒரு ரொம்ப நாளைக்கே அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஷோல்டர் மட்டும் எனக்கு நகர்ற மாதிரி இருக்கும். நகர்ந்துரும். நான் அப்படியே கொஞ்ச நேரம் முடிச்சுட்டே எடுத்து மறுபடியும் இப்படியே எப்படியும் ஒரு 40 to 50 டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஷோல்டர் எனக்கு. அதுக்கப்புறமா 1 இயர் கழிச்சு கிளினிக்ல போயிட்டு பக்கத்துலேயே போய் பார்த்தேன். பார்க்கும்போது எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தெரிஞ்ச டாக்டர் தான். அவங்களுக்கு இவங்ககிட்ட வந்து டாக்டர் சசிந்தர் அண்ட் டாக்டர் சாமுண்டேஸ்வர் இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஷோல்டர் டிஸ்லோகேட் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே உடனே வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அம்மா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்த்ரோஸ்கோபிக் கீஹோல் சர்ஜரி பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சர்ஜரி பண்ணாங்க. ஹோல்ஸ் போட்டு உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிட்டோம். சர்ஜரி பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். எனக்கு ஒரு 3 மந்த்லேயே நான் வந்து கை வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். 4, 5, 6 மந்த்லாம் வந்து வெறும் ஸ்ட்ரென்த்னிங்கான எக்ஸசைஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸும் பண்ணி ஓரளவு பெட்டராகவே எனக்கு ஓரளவு நான் கிளியர் ஆன மாதிரி தான்.